ஸோ எதுலெல்லாம் அமெரிக்கா வந்து நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம், அதுலெல்லாம் கை வைக்க ஆரம்பித்தா அவங்களுக்கு அந்த அச்சம் வருமா வராது. இப்பொழுது ரஷ்யா, இந்தியா, சைனாவை இணைக்கும் ஒரு சங்கிலியாக ட்ரம்ப் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். விரோதிக்கு விரோதி நண்பன் அந்த ஒரு கருத்தை முன்னெடுத்தால் நாம் சைனாவுக்கும் இன்று மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்கக்கூடிய நாடு, அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய நாடு அமெரிக்கா. இல்ல அவரு என்னதான் இப்படி பேசி நம்ம ஒரு இணைப்புக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தாலும் சாத்தியமா சைனா வித் இந்தியா வித் ரஷ்யா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் அதுக்கு சாத்தியமாகத்தான் தோன்றுகிறது. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இங்க சொல்ல விரும்புகிறேன். நமக்கு பல வகையில் நமக்கு அமெரிக்காவின் தேவை நமக்கு குறையும். 54 நாடுகள் கூட இருக்கக்கூடிய எக்கானமி, ஆப்பிரிக்க நாடுகள் கூட இருக்கிற எக்கானமி பிளஸ் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் எக்கானமி. இன்னொன்று மறந்துடாதீங்க, அமெரிக்கா ஒரு நாடு. இந்த குளோபல் சவுத் என்று சொல்லக்கூடிய நாடுகள் 130 நாடுகள். இவர்களின் பொருளாதாரம் கிட்டத்தட்ட $40 trillion. அமெரிக்கா அது பண்ணிடுச்சு. ஏன்னா அமெரிக்கா கூட யார் நல்லுறவு வைத்துக் கொள்வதில்லை இல்லையோ அவர்கள் அழிந்து விடுவார்கள் என்ற ஒரு மாய தோட்டத்தை கட்டியமைப்பதில் அமெரிக்கா வல்லவர்கள். பல நாடுகள் அமெரிக்கா வேண்டாம் என்று அமெரிக்காவை புறந்தள்ளி அவர்கள் வாழ்ந்து காட்டியுள்ளார்கள். இதுக்கு உதாரணம் 1998 போக்ரான் வெடிகுண்டு வெடித்த பின், சோதனை நடத்திய பின் அமெரிக்கா நம் மீது தொடுத்த பொருளாதார தடைகளை அவர்களே திரும்ப பெற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். ரஷ்யா அவர்களின் எண்ணெயை இந்தியாவுக்கு கொடுத்து இந்தியா பல்வேறு நாடுகளுக்கு கொடுப்பது மூலம் அந்த அந்த இருப்பானது, அமெரிக்காவின் டாலரின் அந்த தன்மையானது குறைந்து கொண்டு வருகிறது. ஸோ we are the office of the world, China is the production of the world, industry of the world. இந்த ரெண்டு நாடுகளை பகைச்சிக்கிட்டு எப்படி சரி ரஷ்யாவை ஒழிச்சிடலான்னா, ரஷ்யா இஸ் தி எனர்ஜி மார்க்கெட் ஆஃப் த வேர்ல்டு. அவன் தான் யுரேனியம் ப்ரொடியூஸ் பண்றான் இன்னைக்கு. இன்ஃபேக்ட் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் திரு நிரஞ்சன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். ஜெயின் வணக்கம். பல்வேறு சூழ்நிலைகள் இப்போ உலகளவில் நடந்துகிட்டு இருக்கும். இந்த பட்சத்தில் அமெரிக்கா தொடர்ந்து இந்தியாவை தான் டார்கெட் பண்ணுது. வரி மூலமாக ஒரு ஒரு வர்த்தக போரையை நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த நாட்டினுடைய முக்கிய அதிகாரிகளே சொல்றாங்க, நம்ம சீனாவை டார்கெட் பண்ணணும், நீங்க என்ன அதை விட்டுட்டு இந்தியா பக்கம் திரும்புறீங்கன்னு பல கேள்விகளையும் எழுப்புறாங்க. இந்த நேரத்தில் தான் சீனாவுக்கு மோடி போறதாகவும் ஒரு தகவல், இந்த ஆண்டின் இறுதியில் ரஷ்ய அதிபர் புடின் இந்தியா வரதாகவும் ஒரு தகவல். ஏதோ ஒரு வகையில் இந்தியா ஒரு கேம் ஆடத்தானே போகுது. ட்ரம்பின் ஒரு நிலையற்ற ஒரு அரசியலும் தன்னிச்சையான செயல்பாடும், பிரிக்ஸில் ஒரு கருத்து வேறுபாடுகள் வளர்ந்த நிலையில் இருந்த ஒரு பிரிக்ஸ், அதில் குறிப்பிட்டு சொல்லமென்றால் ரிக், ரஷ்யா, இந்தியா, சைனா என்ற ஒரு இதில் ரஷ்யா இந்தியா கூட ஒரு நல்லுறவு வச்சுட்டு இருந்தது, சைனா கூட நல்லுறவு வச்சுட்டு இருந்தது. ஆனால் இந்தியா சைனாவோட உறவுகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தன. இப்பொழுது ட்ரம்பின் செயல்பாடுகளால் இந்தியாவை சைனாவிடமும் சைனாவை இந்தியாவிடமும் வருவதற்கு ட்ரம்பே பாலமாக உள்ளார், இணைவதற்கு. ஆமாம், அதன் அச்சாரமாகத்தான் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கடந்த சில நாட்கள் முன், அதாவது ஒரு வாரம் 10 நாட்களுக்கு முன் சைனா சென்று வந்தார். இப்பொழுது வாங்கி அவர்களின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு கழித்து இந்தியா வருகிறார். இதன் தொடர்ச்சியாக ஷி ஜின்பிங் டான்ஜினில் நடக்கக்கூடிய அந்த ஷாங்காய் கோஆபரேஷன் மாநாட்டுக்கு, தலைவர்கள் மாநாட்டுக்கு பிரதமரை அழைத்துள்ளார். அதில் புட்டினும் பங்கேற்க போகிறார். ஸோ அதற்கு முன்னாடி இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ரஷ்யா சென்றிருந்தார். அதில் பல்வேறு விஷயங்கள், பல்வேறு இராணுவ சம்பந்தப்பட்டது ப்ளஸ் தொழில் நுட்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்
இது எல்லாற்றை பற்றியும் பேசினோம். இன்னும் சொல்ல போனால் எனர்ஜி செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது எண்ணெய், நமக்கு ரஷ்யாவில் இருந்து வாங்கும் எண்ணெயை மெயினாக அதை எப்படி எடுத்துட்டு வருவது என்று அதை பற்றியும் நாம் நிறைய விஷயங்கள் பேசினோம். அதைத் தொடர்ந்து ஜெய்சங்கர் சென்று வந்துள்ளார். இப்பொழுது ரஷ்யா, இந்தியா, சைனாவை இணைக்கும் ஒரு சங்கிலியாக ட்ரம்ப் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் ஒரு நாடு இன்னொரு நாடுடன் வெறும் அவர்கள் உள்ளே இருக்கக்கூடிய விபேதங்களை வைத்து உறவை நாட முடியாது. அவர்களிடையே உள்ள ஒற்றுமை வைத்தும், கருத்து ஒற்றுமை, அவர்கள் செய்யக்கூடிய அவர்கள் இருவரின் மீது இருக்கக்கூடிய அழுத்தங்கள், அவர்களுக்கு எதிராக யார் செயல்படுகிறார்களோ அதை வைத்தும் இவர்கள் ஒன்றாக சேர முடியும். விரோதிக்கு விரோதி நண்பன், சாணக்கிய நீதியில் சொல்வது. அந்த ஒரு கருத்தை முன்னெடுத்தால் நாம் சைனாவுக்கும் இன்று மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்கக்கூடிய நாடு, அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய நாடு அமெரிக்கா. இன்னும் சொல்ல போனால் சைனா இந்தியா மீது அமெரிக்கா இந்தியா மீது தொடுத்துள்ள பொருளாதார தடைகளை, பொருளாதார அந்த டாரிஃப் வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளாதார டாக்ஸ் 50%, 25% போட்டிருக்கிற அந்த வரியை சைனா வெளிப்படையாகவே அதை சாடியுள்ளார்கள். ஆமாம். ஸோ இதை இந்தியா சைனாவுக்கு ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்துவதற்கு அமெரிக்காவே சில வேலைகளை செய்துள்ளது. இப்பொழுது எப்பொழுதும் ஒரு நாடு இன்னொரு நாடுடன் வைத்திருக்கக்கூடிய இராஜாங்க உறவையும் எந்த உறவையுமே பின்னி பிணைந்து இருக்க வேண்டிய தேவையில்லை, கட்டாயமும் இல்லை. அதை கான்க்ரூவன்ஸ் அப்படின்வாங்க. அப்படியே நான் எடுக்கிற டெசிஷன் ஆமா நாம இல்லைன்னா இல்லை, அது மாதிரி ஒரு தேவை இருக்கக்கூடாது. ஒரு நாடு அப்படி இருந்தால் அந்த நாடு இன்னொரு நாடுடன் அடிமையாக இருக்க வேண்டும். ஆனால் இதில் ஒரு நாடு இன்னொரு நாடுடன் கன்வர்ஜென்ஸ், டைவர்ஜென்ஸ் என்ற ஸ்ட்ராட்டஜி உண்டு. எங்கெல்லாம் நமக்கு ஒத்து போகிறதோ அங்கெல்லாம் நாம் இணைந்து பணிபுரியலாம். எங்கெல்லாம் நமக்கு கருத்து வேறுபாடுகள் உள்ளதோ அதை நாம் தீர்த்து கொள்ள முயற்சிகள் எடுக்கலாம். இல்ல அவரு என்னதான் இப்படி பேசி நம்ம ஒரு இணைப்புக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தாலும் இது சாத்தியமா? ஃபர்ஸ்ட் சைனா வித் இந்தியா வித் ரஷ்யா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் அதுக்கு சாத்தியமாகத்தான் தோன்றுகிறது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் இங்க சொல்ல விரும்புகிறேன். கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் இந்தியா ஆப்பிரிக்க நாடுகளிலும், துபாய், ஒமன், குவத்தார், சவுதி இது மாதிரி நாடுகளில் முதலீடு செய்ய முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது. இந்தியாவின் வர்த்தகம் ரீதியாக நமது பொருட்களை அங்கே அந்த சந்தைகளுக்கு எடுத்து செல்ல முன்னேற்பாடு எடுத்துள்ளோம். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தென்கிழக்கு ஏசியா அமெரிக்காவுடன் மிகப்பெரிய ஒரு நட்பு கொண்ட நாடுகள் அங்கே அதிகமாக உள்ள. குறிப்பிட்டு சொல்லலாம் பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா போன்ற நாடுகள். ஆனால் தனித்தனி நாடுகள் இந்தியாவுடன் நட்புறவை நாடுகின்றன. அதற்கு ஒரு உதாரணம் மார்கோஸ் ஜூனியர், பிலிப்பைன்ஸின் அதிபர் இந்தியா சென்று இருந்தார் போன வாரம். இந்த வாரம் போன 5 நாட்களுக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்தார். அவர் சென்றுள்ளார். அவர் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். பிலிப்பைன்ஸ் ஒரு காலத்தில் அமெரிக்காவுக்கே நாங்கள் காலனியாக இருக்க நாங்கள் தயார் என்று சொன்ன நாடு. ஒரு மாகாணமாக, அமெரிக்க மாகாணமாக மாறவே நாங்கள் தயார் என்று சொன்ன நாடு. இன்னும் அமெரிக்காவுடன் மிகப்பெரிய நட்பு உறவு கொண்ட நாடு. அமெரிக்காவின் இராணுவமும் அமெரிக்காவின் தளங்களும் கொண்ட நாடு பிலிப்பைன்ஸ். அந்த நாடு இந்தியாவுடன் நட்பு பாராட்ட முன் வந்துள்ளது. ஜப்பான், ஆப்பிரிக்க நாடுகளில் பல நாடுகள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். கானா, நைஜீரியா, வெஸ்டர்ன் சைடு, அதாவது மேற்கு ஈஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா, வெஸ்டர்ன் ஆப்பிரிக்காவில் கானா, நைஜீரியா. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஜிப்ட், இத்தோப்பியா, அது கீழே வந்தீங்கன்னா ஜிம்பாவே, மேலே போனீங்கன்னா கெனியா, சவுத் ஆப்பிரிக்கா.
இந்த நாடுகளெல்லாம் 12க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்தியாவுடன் வர்த்தக உறவை மேம்படுத்துவதற்கு முயற்சிகள் எடுத்துள்ளார்கள். இன்னொரு பக்கம் லாட்டின் அமெரிக்காவில் உள்ள பொலிவியா, பெரு, பிரேசில், அர்ஜென்டினா முன்னேற்பாடுகள் எடுத்துள்ளார்கள். இவர்களிடையே நமக்கும் அவர்களுக்கும் ஒரு வர்த்தக உறவையும் ஒரு அக்ரிமெண்ட் ஆனது நாம் செயல்படுத்தினால் தொழில்நுட்ப ரீதியிலும் சரி வர்த்தக ரீதியிலும் சரி நமக்கு பல வகையில் நமக்கு அமெரிக்காவின் தேவை நமக்கு குறையும். அமெரிக்கா நம் மீது எவ்வளவு வர்த்தக போரை தொடுத்தாலும் எவ்வளவு பெரிய வரியை விதித்தாலும் அது இந்த நாடுகளில் உள்ள வர்த்தக உறவால் அது சரி செய்யப்படும். சரி செய்யப்படும். 54 நாடுகள் கூட இருக்கக்கூடிய எக்கானமி, ஆப்பிரிக்க நாடுகள் கூட இருக்கிற எக்கானமி பிளஸ் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் எக்கானமி. இன்னொன்று மறந்துடாதீங்க, அமெரிக்கா ஒரு நாடு. இந்த குளோபல் சவுத் என்று சொல்லக்கூடிய நாடுகள் 130 நாடுகள். இவர்களின் பொருளாதாரம் கிட்டத்தட்ட $40 trillion. இவர்கள் உலகின் 50%, 85% மக்கள் தொகை, உலகின் 85% மக்கள் தொகை, 50% வர்த்தகம், இதெல்லாம் கொண்ட பகுதிகள் இதெல்லாம். ஸோ திங்க் டிஃப்ரெண்ட். அமெரிக்கா அது பண்ணிடுச்சு. ஏன்னா அமெரிக்கா கூட யார் நல்லுறவு வைத்துக் கொள்வதில்லை இல்லையோ அவர்கள் அழிந்து விடுவார்கள் என்ற ஒரு மாய தோட்டத்தை கட்டியமைப்பதில் அமெரிக்கா வல்லவர்கள். பல நாடுகள் அமெரிக்கா வேண்டாம் என்று அமெரிக்காவை புறந்தள்ளி அவர்கள் வாழ்ந்து காட்டியுள்ளார்கள். யாரெல்லாம் அமெரிக்காவை புறந்தொள்ளி அவர்கள் ஓகே நீ எனக்கு வேணாம், நான் உனக்கு வேணான்னா நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அவர்களை தள்ளி வைத்து நாம் எப்போது தன்னிச்சையாக செயல்படுகிறோமோ, நம் இருப்பை தக்க வைத்துக் கொள்கிறோமோ, நம் கோலோச்சுகிறோமோ, பொருளாதார ரீதியிலும் அரசாங்க ரீதியிலும் நம் இறையாண்மையை காப்பாற்றிக் கொள்கிறோமோ, அன்று அமெரிக்கா இவனை அழிக்க முடியாது, பேசாமல் இவனை நண்பனாக்கிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களே தேடி வருவாங்க. இதுக்கு உதாரணம் 1998 போக்ரான் வெடிகுண்டு வெடித்த பின், சோதனை நடத்திய பின் அமெரிக்கா நம் மீது தொடுத்த பொருளாதார தடைகளை அவர்களே திரும்ப பெற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அதற்கு காரணம் நாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள். ட்ரம்ப் இன்னைக்கு நம்ம மீது டேரிஃப் ஏற்றிருக்காரு. எதெல்லாம் மேலே ஏற்றிருக்காரு? எண்ணெய் நம்ம ரஷ்யா கிட்டே இருந்து வாங்கி இங்கே சுத்திகரித்து அமெரிக்காவுக்கு விற்றா அதுக்கு டேரிஃப் இல்லை, அது கிடையாது. இங்கேருந்து போகக்கூடிய $9 பில்லியன் மதிப்புள்ள மருந்துகளுக்கு டேரிஃப் இல்லை. கிட்டத்தட்ட $46 பில்லியன் மொத்த இந்தியா அமெரிக்கா வர்த்தகமானது கிட்டத்தட்ட $130 பில்லியன். அதில் $87 பில்லியன் இந்தியாவோட மொத்த வர்த்தகம். நாம் ஏற்றுமதி செய்வது அமெரிக்காவுக்கு, இறக்குமதி செய்வது ஒரு $43 பில்லியன் இறக்குமதி செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படியே அவங்களுக்கு நம்ம டபுளா இருக்கிறோம், பாதிக்கு பாதி. இதுல $46 பில்லியன் இந்த 50% 25% செல்லாது. வெறும் $40 பில்லியன் தான் இது இந்த டேரிஃப் செல்லும். அதுலயும் ரஷ்யா ஆயில் அவங்களுக்கே வித்தோம்னா அந்த டேரிஃப் செல்லாது. ஸோ அதை உள்ள நம்ம போய் படிச்சோம்னா நிறைய விலக்குகள் இருக்கு. ஏன்னா அமெரிக்காவுக்கும் தெரியும் பெரிய தடைகளை எடுத்து வந்தால் நமக்கும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ட்ரம்ப் பேசுற லாங்குவேஜும் அவர் ஸ்டைல், அவர் கட்டுற டை சைனா அது, சரிங்களா? அவர் போட்டுட்டு இருக்க டை சைனா அது, அவர் யூஸ் பண்ற டவல் இந்தியாவிலேருந்து பாம்பேவோ எங்கே இருந்தோ சூரத்தில் இருந்தோ போகுது. ஏன் விக்கே கூட திருப்பதியில் நம்ம பல பேர் இறக்குற முடியில இருந்து இருக்கிற முடி தான் அவர் விக்கா வச்சுட்டு இருக்காரு. அமெரிக்காவில் எதுவும் மேனுஃபேக்சர் பண்ணுறது இல்லைன்னு சொல்லாமல் சொல்கிறேன் சார் நான். எல்லாமே வாங்கிக்க தான் முடியும் அவங்களால. ஏன்னா அவங்களுக்கு டாலரின் அமெரிக்காவின் மொத்த முயற்சியே இன்று இருக்கக்கூடிய லாஜிஸ்டிக் சப்ளை, அந்த சப்ளை செயினை, சைனாவில் இருந்து வரும் பொருட்களை சைனா மூலம் வரக்கூடிய அந்த சந்தையை சீர்குலைத்து அமெரிக்காவின் சந்தையாக மாற்றுவது எப்படி, அதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் இதை பார்க்க வேண்டும். ரெண்டாவது, லாஜிஸ்டிக் சப்ளை செயினை டிஸ்டர்ப் பண்றது இல்லாம பொருளாதார ரீதியிலும் உலகத்தை, இன்று இருக்கும் பொருளாதாரத்தை மாற்றி அமைப்பது. டாலர் சரிவை சந்தித்த போது பெட்ரோலுடன் டாலரை இணைத்ததனால் டாலரின் இருப்பு காப்பாற்றப்பட்டது.
இன்று அது மெதுவாக கரையான் அரிப்பது போல் ரஷ்யா அவர்களின் எண்ணெயை இந்தியாவுக்கு கொடுத்து இந்தியா பல்வேறு நாடுகளுக்கு கொடுப்பது மூலம் அந்த அந்த இருப்பானது அமெரிக்காவின் டாலரின் அந்த தன்மையானது குறைந்து கொண்டு வருகிறது. அது முழுமையாக குறைந்தால் அமெரிக்காவின் உள்நாட்டு அந்த மதிப்பு, டாலரின் மதிப்பு, டாலர் அச்சடிக்கும் எண்ணிக்கையானது சரியும். அமெரிக்காவின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும். அமெரிக்கா இஸ் growing at a rate of 1.5 to 2% per annum. 1.5 முதல் 2% தான் அமெரிக்காவின் வளர்ச்சி. இந்தியாவின் வளர்ச்சி 6.8%. இதை டெட் எக்கானமி என்று எந்த தரவுடன் ட்ரம்ப் சொன்னார் என்பது கடவுளுக்கு தான் வெளிச்சம். அதை இங்கே இருக்கும் ஒரு தலைவர் அதையே ரிப்பீட் செய்துள்ளார். இந்தியாவை யார் திட்டினாலும் ஒருவேளை ஆசிம் முனீர் சொன்னதை கூட இவர் வழிமொழிவார் என்று நினைக்கிறேன். அப்படி அப்பேற்பட்ட தன்மை கொண்ட ஒருத்தர் இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பது இந்த நாட்டின் துரதிருஷ்டமாக நான் பார்க்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட், கடைசியாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, ட்ரம்பின் பல்வேறு முயற்சிகள் பலனளிக்கக்கூடும் பலனளிக்குமா இல்லை அளிக்காதா என்பது இன்னும் சில மாதங்களில் நமக்கு தெளிவாக தெரிந்துவிடும். சார், இதை தாண்டி எனக்கு ஒரு கேள்வி. இப்போ அமெரிக்கா நம்ம மேலே நேரடியாக இப்படி பேச முடியுது, இவ்வளோ பொருளாதார தடைகள்லாம் விதிக்க முடியுது, நம்ம நாட்டை விட்டுருங்க, பெரிய பெரிய தலைவரை விட்டுருங்க, இந்திய நாட்டின் குடிமகன்களாக இதெல்லாம் செஞ்சால் அமெரிக்காவுக்கு பின்னடைவு அப்படின்னா அதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு சார்? நம் குறிப்பிட்டு நாம் பின்னடைவு அமெரிக்காவுக்கு கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை சார். நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, அப்படி இருக்கிறனால தானே நீ பாகிஸ்தான் போன்ற ஒரு பயங்கரவாத நாட்டுக்கு நீ இப்படி பண்ற. புரியுது. பாகிஸ்தான் ஒரு பொருட்டாக இதில் நாம் கருதக்கூடாது. அவர்கள் நமக்கு பாகிஸ்தானை அவர்கள் நமக்கு எரிச்சல் ஊட்ட வேண்டும் என்பதற்காக பாகிஸ்தானை அவர்கள் உபயோகிக்கிறார்கள். பாகிஸ்தான் இஸ் கான்சிக்வென்ஷுவல். இந்திய பிரதமரானவர் மோடி அவர்கள் செப்டம்பர் மாதத்தில் யுஎன் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவோ எதுக்கோ அவர் யுஎஸ்க்கு போகிறார். ஒருவேளை அங்கே ஏதாவது சந்திப்பு நடந்து திரும்பியும் மை ஃப்ரெண்ட் மோடி அப்படின்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க ட்ரம்ப், ஆசிம் முனீர் போச்சு. ட்ரம்ப் at the end of the day we must consider him as a businessman. ரியல் எஸ்டேட் தான், ரியல் எஸ்டேட் பண்றவர், தொழில் அவருக்கு அதுதான். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே போன இன்டர்வியூவில் சொன்னது தான், அமெரிக்காவை யாரெல்லாம் அவர்களால் கட்டுப்படுத்த முடியாதோ அவர்களை நண்பனாக பக்கத்தில் வச்சுப்பாங்க. யாரெல்லாம் கட்டுப்படுத்த முடியுதோ அவங்களையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏறி மிதிப்பாங்க. இது அமெரிக்காவின் இயல்பான ஒரு போக்கு. இது எங்கிருந்து வந்தது என்றால் பிரிட்டனிடம் இருந்து அவர்கள் கற்றுக்கொண்ட போக்கு. ஸோ அதை தான் இன்று அமெரிக்கா கடைபிடிக்கிறது. இந்த டாரிஃப் வார், இந்த உலகத்தின் மீது இவர்கள் தொடுத்துள்ள இந்த பொருளாதார போரானது எத்தனை நாள் நீடிக்க முடியும், எத்தனை நாள் இவர்களுக்கு பலன் கொடுக்கும் என்பது இன்னொரு 5-6 மாதங்களுக்குள், அடுத்த ஜனவரிக்குள் நமக்கு தெரிந்துவிடும். நேட்டோவிலேயே பல நாடுகள் அமெரிக்கா சொன்ன நேட்டோ, அதாவது யூரோ ஒற்றுக்கொண்ட விஷயத்தை அவர்கள் ஒற்றுக்கொள்ளவில்லை. $750 பில்லியன் எண்ணெய் வாங்க வேண்டும், $600 பில்லியன் போர் உபகரணங்கள் மற்றும் ஆயுதங்கள் வாங்க வேண்டும் அமெரிக்காவிலிருந்து. ப்ளஸ் இது இல்லாமல் 15% டாரிஃப் யூரோ கட்ட வேண்டும். அமெரிக்காவின் பொருட்களுக்கு 0% டாரிஃப். இதெல்லாம் ட்ரம்ப் விதித்த நிபந்தனைகள் யூரோ ஒற்றுக்கொண்டு சென்றது. ஆனால் யூரோவின் பங்குதாரர்களான அதில் இருக்கும் நாடுகளான பிரான்ஸோ இட்டலியோ இதை ஒத்துக்கொள்ளவில்லை, ஸ்பெயின் ஒத்துக்கொள்ளவில்லை. பல நாடுகள் இதிலிருந்து புறக்கணிக்கும் வண்ணம் அவர்கள் செயல்பாடுகள் உள்ளன. ஸோ ஒரு டைம்ல அமெரிக்காவை அவர்கள் ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கும் நாடாகவோ இல்லை இது இந்த நாட்டுடன் உறவு நமக்கு எந்த விதத்திலும் பயனளிக்காது என்று அவர்கள் புறக்கணிக்க ஆரம்பித்தால் அமெரிக்கா தன்னிச்சையாக செயல்பட முடியாது. இன்னைக்கு அமெரிக்காவில் உற்பத்தி இல்லை, உற்பத்தி சைனாவுக்கு சென்று விட்டது. அமெரிக்காவில் ஆபீஸ்கள் இல்லை, ஆபீஸ் இந்தியாவுக்கு வந்து விட்டது. நடுராத்திரியில் உங்க மாதிரி இன்ஜினியருங்க தான் சார் நைட்ல உட்காந்துட்டு மை நேம் இஸ் மைக்கேல், டெல் மீ வாட் யூ வாண்ட்,
அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு உட்காந்துருக்கிறது. ஸ்பீக்கிங் ஃபார் we are ready to help you ma'am இப்படி தான் பேசிட்டு இருக்காங்க. அவன் பேர் மைக்கில் இருக்காது, மதனோ இல்லை மன்னார்சாமியோ ஏதோ ஒன்று இருக்கும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ we are the office of the world, China is a production of the world, industry of the world. இதை ரெண்டு நாடுகளை பகைச்சிக்கிட்டு எப்படி சார் ரஷ்யாவை ஒழிச்சிடலான்னா, ரஷ்யா இஸ் தி எனர்ஜி மார்க்கெட் ஆஃப் த வேர்ல்டு. அவன் தான் யுரேனியம் ப்ரொடியூஸ் பண்ணுறான் இன்னைக்கு. இன்ஃபேக்ட் உங்களுக்கு இன்னொரு தரவு சொல்கிறேன், இந்தியா சைனாக்குள்ள ஏற்படக்கூடிய உறவால் வரக்கூடிய ஒரு புது பந்தம் என்னவென்றால், ரஷ்யாவிலிருந்து புறப்படும் வால்டிவோஸ்டாக்கில் இருந்து புறப்படும் எண்ணெய்கள், அந்த வர்த்தகமானது கப்பல்களானது சைனாவை ஒட்டியே வந்து அது சென்னையை வந்து சேரும். வால்டிவோஸ்டாக் சென்னை காரிடார் அது பேர். அதே போல் இந்திய பெருங்கடலில் செல்லும் சைன கப்பல்கள் இந்தியாவின் பாதுகாப்புக்கு வரும். வர்த்தகத்தை நான் ஒன்றும் பாதிக்க மாட்டேன், என்னோட எனர்ஜி நீட்ஸ் அதை நீ பாதிக்கக்கூடாது. இதுதான் இதன் மைய கருத்து. என் பொருளை நீ தொடாத, உன் பொருளை நான் தொடலை. உன்னோட செக்யூரிட்டி, உன்னோட இருப்பை, உன்னோட செக்யூரிட்டியை நான் பார்த்துக்கிறேன், பொருட்களோட செக்யூரிட்டியை. என் பொருட்களோட செக்யூரிட்டியை நீ பார்த்துக்கோ. இதனால் அதிகம் பிரச்சனையை சந்திக்க போற நாடு எது? அமெரிக்கா. வர்த்தகமே ஆப்பிரிக்கா ஏசியான்னு சுருங்கி விட்டால் யூரோப் காலி, அமெரிக்காவின் தேவை குறைந்து விடும். அமெரிக்கா எத்தனை நாடுகளுடன் வர்த்தகம் செய்வது என்பது வெகுவே கம்மியாகிவிடும். அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் மற்ற நாடுகளிலிருந்து தான் வாங்கி கொண்டிருக்கிறது. அவர்களின் உள்நாட்டு உற்பத்தியானது குறைந்து கொண்டிருக்கிறது, ஜனத்தொகை குறைந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஏஜ் குரூப் ஆஃப் பாப்புலேஷன் 18 முதல் 35 வயதுள்ள அந்த ஏஜ் குரூப் மக்கள் வந்து கம்மியாயிட்டே போறாங்க. இதை எப்படி அமெரிக்காவால் ஒரு நாள் இரு நாளில் சரி காட்ட முடியுமா? ஒரே நாளில் பாப்புலேஷனை வளர்த்துற முடியுமா? முடியாது. சரி, அது ஏன் பாப்புலேஷன் முக்கியம்டான்னா, நீ பண்ற பொருளை வாங்குறதுக்கு ஆள் இருக்கணும் இல்லை? 35 கோடிக்குள்ள எவ்வளவுதான் வாங்க முடியும்? இப்போ இந்தியாவால் சைனாவால் இப்போ எலக்ட்ரானிக் கூட்ஸே கூட ஒரு காலத்தில் அமெரிக்காவிலேருந்து எலக்ட்ரானிக் கூட்ஸ் வந்துட்டு இருந்த காலம் போய் இந்தியா அந்த கூட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி திருப்பி அனுப்புறாங்க, சைனா அனுப்புறான். இந்த ஒரு அடிப்படை பிரச்சனைக்கு காரணம் ஒபாமாவின் 8 ஆண்டுகளில் அமெரிக்காவை சோம்பேறிகள் நாடாக மாற்றிவிட்டார். அங்கே உற்பத்தி திறனை அவர் வெகு அதிகமான முறையில் கம்மிப்படுத்தி அதையெல்லாம் சைனாவுக்கும் சர்வீஸ் செக்டார் ஃபுல்லாக இந்தியாவிற்கும் அவர் அனுப்பி வைத்து விட்டார். நல்லதுதான் பண்ணியிருக்கார் நமக்கு. இன்று அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி என்ன? டெக் இண்டஸ்ட்ரி. இந்த யூடியூபு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு இவை தவிர்த்து, மைக்ரோசாஃப்ட் இதெல்லாம் தவிர்த்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான இதுன்னா மினரல்ஸ், அது இருக்குது அவங்கக்கிட்ட. ஆயில் இருக்குது. அதெல்லாம் தவிர்த்து அவங்கக்கிட்ட உலகத்தில் அவர்கள் கோலோச்சியதுக்கு முக்கியமான காரணம் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி. ஆமாம், அதுலேயும் நம்ம கை வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த வருடத்தின் மொத்த நம்ம உற்பத்தி திறன் 1,50,000 கோடியை தாண்டி விட்டது, உள்நாட்டு உற்பத்தி. அதாவது உபகரணங்கள், ஆயுதங்கள், இதன் உற்பத்தி. இது அடுத்த கட்டமும் உயரும். ஆண்டுக்காண்டு 17% உயர்ந்து கொண்டே வருகிறது. இதில் கிட்டத்தட்ட வெளிநாட்டுகளுக்கு நாம் அனுப்பக்கூடிய பொருட்களின் எண்ணிக்கையும், அதாவது பணத்தின் நாம் ஈட்டும் வருவாயும் 23,000 கோடி, 21,000 கோடி. அடுத்த வருடம் அது வந்து 28,000 கோடி, 27 முதல் 28,000 கோடி வரை இருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது. ஸோ எதுலெல்லாம் அமெரிக்கா வந்து நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம், அதுலெல்லாம் கையை வைக்க ஆரம்பிச்சா அவங்களுக்கு அந்த அச்சம் வருமா வராதா? ஆனால் ஒரு நாள்லையோ 2 நாள்லையோ அமெரிக்காவின் இருப்பை நாம் அழிக்க முடியாது.
அதே சமயத்தில் அமெரிக்கா மட்டும்தான் வல்லரசு என்ற ஒரு நிலைமை மாறக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. அதுதான் அமெரிக்காவுக்கு ஜீர்ணிக்க முடியாமல் இது மாதிரியான பிரச்சனைகளை கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்து மிக ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். ஜெயின், வணக்கம்.